உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இது சார், சரிங்களா? ஸோ இந்த மூவியோட கதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஒரு படம் நம்மளுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் எப்படி போகணும்னு தெரியல. ஸோ அப்படி கேட்குறப்போ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அதுவும் மெயினாக வந்து பாக்ஸிங் பண்ணும்போது நிஜம் ஃபைட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிஜமாலே அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கூட வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க கூட இல்லாத ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னா? ஸோ இப்போ நிறைய டெபியூ ஹீரோஸோட பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்க கூடலாம் காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா மாமா மச்சான் தான் பேசிப்போம். ஸோ எங்களுக்கு அது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மெயின் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு டோர்னமெண்ட்டே படத்துக்குள்ள ஒரு போர்ஷனே இருக்குது. ஸோ அந்த போர்ஷனை ஷூட் பண்ணணும். அது ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து வணக்கம், உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். ரொம்ப புது அனுபவம். ஏன்னா ஒரு 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 ஃபைட் மாஸ்டர், நமக்கு எல்லாருக்கும் பிரபலமான ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து டெபியூவாக டைரக்டர் ஆகுறாரு. அப்படிங்கிறப்போ அவரோட அந்த முதல் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு எனக்கு வந்து இது வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருந்த கேரக்டர்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அதுவுமே எனக்கு ஒரு புது அனுபவம், ஒரு புது டீம், ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். அடுத்து சார், நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறதா வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ரோல் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு சார்? மேம் ஆக்சுவலாக வந்து நான் விருமன் காதர் பாஷா வந்து மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன், ஃபைட் பண்ணேன். அப்போ வந்து என்னை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், பண்ணுங்கள், ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் கதை தெரியாது. ஸ்பாட்டில் தான் அங்கே யாருக்குமே கதை சொல்லலை. ஸ்பாட்டில் வந்து தான் வந்து நெரேட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக கிடச்சிது. ஏன்னா மற்ற எல்லா படத்துலையுமே கதை தெரியும், டைலாக் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிது. நீங்கள் வந்து அப்பா ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து படம் ஆரம்பிக்கும் போது வந்து அப்ரோச் பண்ணும்போதே வந்து இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கிற ஒரு முடிவோடு தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ படத்துக்கு செட்டில் போகும்போது தான் நான் ஐயா கூட மீட் பண்ணேன், டைரக்டர் சாரை. அவர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரு, நிறைய பேன் இண்டியா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட படத்தில் முதல்ல நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி சூர்யா பண்ணுறதும் இதில் வந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு. படம் போகும்போது அந்த ஒரு ஃபாதர் ரோல் வந்து இந்த ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற வாலிப பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா தான் எல்லா பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டீனேஜ் உள்ள பசங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப யதார்த்தமான கேரக்டராக அது அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபேமிலியில் ஒரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இடம், லொக்கேஷன் ரொம்ப அழகாக அமைஞ்சுது. சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிட்டார் அவர். சின்ன சின்ன விஷயங்களாக சொல்ல ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிது எங்களுக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் உங்கள் எல்லாருக்குமே வந்து எத்தனை நாள் மேம் நீங்கள் வந்து இந்த படத்துக்காக போயிருந்தீங்க? நான் ஒரு 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 13 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தோம். அவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இருந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக. இதில் வந்து என் காயத்ரி வந்து என்னோட மனைவியாக நடிச்சிருக்காங்க, நான் அவங்க நடிச்சிருக்காரு. அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ வந்து சூர்யா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கதாநாயகனாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் நிறைய பேர் கூட நடிச்சிருப்பீங்க. ஸோ இவர் கூட நடிக்கும் போது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க? வெரி ஹம்பிள். சூர்யா ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஜாலி டைப். அந்த குழந்தைத்தனமான நிறைய விஷயங்கள் இருக்கும் சூர்யா கிட்ட. அண்டு when it comes to acting or stunt or dancing, அவரோட ஒரு 100% கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில். ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப சின்சியராக பார்த்தாரு. அவர் சீன் மட்டும் இல்லை, மற்ற சீன் நடக்கும்போதும் வந்து அதில் இருந்து பார்த்துருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார் சூர்யா சார். ஆக்சுவலாக சேதனை பையன் நடிக்க போகிறான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சேதனை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேருக்கு உதவி செய்கிறப்ப ஒரு நல்ல மனிதர். அவர் பையன் நடிக்கும்போது எல்லாருமே ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் அவர்கிட்ட பழகினதுக்கப்புறம் தெரியும் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் ஜெம். அதே மாதிரி வந்து மேம் சொன்ன மாதிரி ரொம்ப ஹம்பிள்,
ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பழகுவாப்புல. அதான் சொன்னேன் லாஸ்ட் இன்டர்வியூ கூட சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் பழகுனா அவரோட கேரக்டர் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு 24 கேரக்டர் தங்க மாதிரி. ஓகே, இப்போ நீங்க அவர் ஆக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருப்பீங்க. எந்த ஆங்கிள்லயாவது வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி வந்து இவர் கொஞ்சம் ஆக்ட் பண்றாரு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா? இல்லை, தனித்துவமாக தான் இருந்தது அது. இல்லை, ஒரு அந்த வயசு பையனுக்கான என்ன இருக்கணுமோ அதான் இருந்துச்சு. அந்த சாயல் அது அந்த அவர் ஒரு விஜய் சாரோட பையன் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெஷர், ஒரு புது ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருந்துச்சு. தவிர அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே வரல எங்களுக்குலாம். இயக்குனர் சொல்கிறத அப்படியே பண்ணி அதை கரெக்டாக எடுத்து அதை அப்படியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு ஆள் இருக்கு இல்லையா. பொதுவாக இருக்கும்போது கூட ஃபேமோட அப்பா அந்த தாக்கத்தில் இல்லாமல் அப்படியே இருந்தது. ஓகே, அவர் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் வந்து ஆக்டிங் வந்து புதுசுன்றதுனால என் கூட நடிக்கிறவங்க கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டு அவங்க எல்லாருமே நல்ல விதமாக நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் கேட்டிருந்தாரு? என்கிட்ட அவன் நடிக்க பற்றி கேட்கல. நாங்கள் 2 பேரும் காலேஜ் அட்டெண்டன்ஸு, நானும் அவனும் ஒரே காலேஜ், அதனால காலேஜ் அட்டெண்டன்ஸு, ஃபாதர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய. இப்போ வாசல் வரைக்கும் அது வரைக்கும் தான் பேசிகிட்டு இருக்கோம். நடிப்பு பற்றி நாங்கள் பெருசாக பேசிக்கல, பர்சனலாக தான் பேசிப்போம். இப்போ காலேஜ்னு சொன்னீங்க, அவர் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு, அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ் அவனுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. எக்ஸாம் எழுதுறதை பற்றி, ஃபாதர்கிட்ட பேசுகிறத பற்றி. ஸோ அவனோட அட்டெண்டன்ஸ் டீட்டெயில் அவ்வளோ முக்கியமான ரகசியம் எனக்கு தெரியும். ஓகே சார், உங்ககிட்ட அந்த மாதிரி அவர் ஏதாவது வந்து ஷேர் பண்ணியிருக்காரா? ஷேர் பண்ணது ஃபைட் அப்போ சில விஷயம் கேட்டுப்பார். ஆனால் அது பண்ணுறது கரெக்டாக, இது எப்படின்னா பண்ணலாம், சின்ன டெக்னிக், சின்ன விஷயம் கேட்டாப்ப நான் சொல்லி கொடுத்தேன். அதை அந்த கேட்குற ஒரு பெருத்தன்மை ஒன்று. சார், இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரை பார்த்து இந்த விஷயம் வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸ்ட்ரென்த்து வந்து அமேசிங்காக இருக்குது இதில். அவரோட உழைப்பு ஸ்ட்ரென்த்து, டான்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய உழைச்சிருக்காரு. அது ரொம்ப ஓகே. எமோஷ்னல் சீன்ஸையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இதில் இருக்குது. அந்த பகுதியெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷுங்கிறதுலாம் இல்லாமல் இருக்குது. அது வந்து ரொம்ப அந்த இடம்லாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்து அந்த இடம்லாம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அதுவும் மெயினாக வந்து பாக்ஸிங் பண்ணும்போது நிஜம் ஃபைட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிஜமாலே அடிச்சுக்கிட்டாங்க. அந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணி ரொம்ப நல்லா வந்துருக்கு. இந்த வாய்க்கோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. அதில் டான்ஸ் பயங்கரமாக இருந்தது. சார், இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணதுனால வந்து கண்டிப்பாக ஃபைட்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிங்க, எவ்வளோ நாள் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை, நான் ட்ரைனிங் எடுக்கல மேம். நான் ஏற்கனவே பாண்டியன் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் ஏற்கனவே ஒரு 15 படம் பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே விருமன், காதர் பாஷா, மாஸ்டர் ஃபைட், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ண போய் தான் என்னை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. ஃபைட் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மேம். ப்ராப்பராக கற்றுட்டு தான் வந்தேன். மேம், நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம், இந்த படத்தை வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து லைக் பண்ணி நடிச்சிங்க? இந்த கதை உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ பார்த்த உடனே வந்து ஓகே நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்படி இல்லை, நான் ஃபுல் ஸ்டோரியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கல. என்ன ரோல்னு மட்டும் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ஷார்ட் அங்கே சீனுக்கு போனப்புறம் இருக்கிற எமோஷன் அங்கே பிக் பண்ணுறது தான். இப்போது நிறைய பேர் கூட வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க கூட இல்லாத ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னா? ஸோ இப்போ நிறைய டெபியூ ஹீரோஸோட பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு 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 டெபியூ ஹீரோக்கான குவாலிட்டிஸ் மட்டுமே இருந்ததே தவிர நான் யாரோட பையன் அந்த மாதிரி அந்த இது காமிச்சிக்கிறது அந்த மாதிரி ஒரு துளி கூட இருக்காது சூர்யா கிட்ட. அவன் தான் அவனும் இதில் ஒரு பார்ட்டு, அவன் இதில் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற அந்த தோரணை மட்டுமே இருக்கும். வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ராவுமே அவங்ககிட்ட இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் ஹீரோ பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ டேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து விருமனில் வந்து எனக்கும் கார்த்திக் சார் ஃபைட், ஓப்பனிங் ஃபைட்டு. அப்போது அனலரஸ் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர்னு சொல்லும்போது பேரை கேட்டோன்னு கொஞ்சம் பயந்துட்டாங்க. அனலரஸ் ஐயோ பேரே பயங்கரமாக இருக்குது, ஸ்பாட்டில் பயங்கரம் கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் சொல்கிறே நம்ம காதுக்கு இல்லாது. அது கிட்ட பேர் கிட்ட மாஸ்டர்னு சொல்லி தான் கேட்கணும். அந்தளவுக்கு நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாப்ப. நான் பாண்டியன் மாஸ்டர் உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன விஷயம் கரெக்ட் பண்ணப்போ அதுவும் அம்பலாக சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து இப்போ மேம் சொன்ன மாதிரி பேன் இண்டியா மாஸ்டர் இன்றைக்கி அந்த விஷயம் மாஸ்டர் மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து தர்ஷினி மேம் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது சொன்னேனே ஆரம்பத்திலே, ரொம்ப ஹேண்ட் பிக்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி இதில் இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கோம்.
ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்குலாம் இருக்குது. சார் ஆக்சுவலாக நீங்கள் கதை எழுதும் போதே வந்து ஒரு புதுமுக நடிகரை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு தான் எழுதுனீங்களா, இல்லை இது வந்து தற்சமயமாக நடந்த ஒரு விஷயமா? ஆக்சுவலி கதை எழுதும்போது இது வந்து ஒரு ஒரு இந்த ஏஜ் குரூப்புக்கு உண்டான ஒரு கதை. அந்த ஏஜ் தான் நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ சூர்யா இருக்க ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த ஏஜை வச்சு தான் நான் எழுதுனது அந்த கதை. ஸோ அதனால் எழுதும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக தெரியும், இந்த ஏஜில் நம்மகிட்ட ஹீரோஸ் இல்லை, நம்ம ஊரில் இல்லை. இன்னொன்று கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்டு. எனக்குமே கூட ஒரு நியூ ஃபேஸ் போனால் பெட்டர்ன்ற மாதிரி தான் ஒரு பாயிண்டில் தோணுச்சு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ரைட்டிங் முடிகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் டிசைட் பண்ணது கம்பல்சரி இது நியூ ஃபேஸ் தான். ஆனால் சூர்யாவா வேறு யாரான்றது என் மைண்டில் இல்லவே இல்லை. ஸோ அப்படி தான் அந்த கதை எழுதுனது. இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு மூவி இது சார், சரிங்களா? ஸோ இந்த மூவியோட கதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஒரு படம் நம்மளுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் எப்படி போகணுன்னு தெரியல. ஸோ அப்படி கேட்குறப்போ ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் நான். ஏன்னா அது ஒரு சம விஷயம் இல்லை, அதுவும் இந்த வயசில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆனால் அதோட இன்னொரு பக்கம் நம்மளை நம்பி வந்தவங்க நம்மளோட 100% கொடுக்க நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. மற்றபடி ஐ வாஸ் வெரி ஹாப்பி, செம்மையாக இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி படம்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ சூர்யா சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அது ஒரே ஏஜ் கேட்டகரி. ஏன்னா சில படம்லாம் பார்த்துருப்பீங்க, என்னோடது கொஞ்சம் எல்லாருமே நிறைய சீனியர்ஸ் இருப்பேன். என்கிட்ட இவங்க கூடலாம் காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா மாமா மச்சான் தான் பேசிப்போம். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது நடிக்க. அவ்வளோதான், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போ நீங்கள் வந்து கதை வந்து ஃபஸ்ட்டு இவர்கிட்ட சொன்னீங்களா இல்லை இவரோட அப்பா கிட்ட சொன்னீங்களா சார்? சரி, ஆக்சுவலி இது கதை நான் ரைட்டிங் முடித்ததுக்கப்புறம் அண்ட் அந்த ஜேர்னி வந்து ரைட்டிங் ஜேர்னி தான். ரைட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், பிஸியாக ஷூட்ஸ் போய்கிட்டுருக்கு. அந்த ஒரு பாயிண்டில் தான் ஒரு சின்ன ஈஸியாக வந்து நம்ம ஜவான் படத்தோட கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ ஷாருக் கான் சாரும் சேதுபதி சாருக்கும் ஃபைட் இருக்குது, நிறைய பேர் ஃபைட் இருக்கும். பட் சோலோ ஃபைட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து அன்றைக்கி அங்கே வராப்புல, அவங்க அப்பா பார்க்க வராப்புல வந்து சூர்யா பார்க்குறாப்புல. நான் சூர்யாவை பார்த்தேன். பட் சூர்யா வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் வருஷம் முன்னாடி சூர்யாவை பார்த்துருக்கேன். அன்றைக்கி பார்த்தப்போ எனக்கு வந்து கதை முடிச்சிருந்ததுனால கொஞ்சம் இந்த ஏஜ் குரூப்புக்கு உண்டான கதைன்றதுனால எனக்கு சூர்யா கரெக்டாக இருந்தான் அந்த லுக்கு பார்க்கும்போது. ஸோ நான் யார்கிட்டையும் சொல்லலை, மைண்டில் ஜஸ்ட் ஒரு 1 வீக் அது வந்து ஓட்டி பார்த்தேன், எந்தளவுக்கு செட் ஆகுமா எப்படி இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு 1 வீக் கழிச்சு சேது சார்ட்ட தான் ஃபஸ்ட்டு நான் கதை சொன்னேன். அது எப்படி சொன்னால் சும்மா ஜென்ரலாக பேசிக்கோ, நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார், சும்மா கேளுங்க. நான் சொல்லுங்கள் மாஷன் போய் சும்மா கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அந்த ஸ்கிரிப்ட்டு. ஒரு புது பசங்க வச்சு நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க, அந்த நல்லாயிருக்கு மாஷன். சரி சார், நான் சூர்யா வச்சு பண்ணலாமான்னு என் மைண்டில் யோசிக்கணும்னா அவருக்கு அப்போ தான் அவருக்கே தெரியும் நான் சூர்யாவுக்கு தான் இந்த கதை சொல்கிறேன் போல் அப்படின்ட்டு. ஸோ தென் ஹீ இஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவர் சொன்னது அதான், லைக் இது ஒரு ஆக்ஷன், ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா இது. ஸோ ஒரு ஃபஸ்ட் படமாகவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரொம்ப ரேர் நமக்கு ரைட்டிங்கில். ஏன்னா அது எனக்கு எப்படி இந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு எனக்கும் இன்னும் புரியாமல் இருக்குது. ஏன்னா நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப்பான ஜாப். அது இந்த கதையில் அவ்வளோ ஆக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும், பல விஷயங்கள் எனக்கு இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது ஒரு புது பையன், அவங்க அப்பா ஓகேன்றாரு. அவர் ஓகே சொல்லி ஒரு 2 days ஐ திங்க் 2-3 days சூர்யா வந்து அனுப்பிச்சி வச்சார். அண்ட் ஐ மேட் சூர்யா, பார்த்தேன், சூர்யாட்ட சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள், கதையும் லைட்டாக சொன்னேன். சூர்யா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரே விஷயம் தான் சூர்யாட்ட சொன்னால், ரொம்ப மெனக்கெடணும், இது வந்து இஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் இந்த படத்தை எடுக்க முடியாது. ஏன்னா நீ நிறைய மெனக்கெட்டு நீ நிறைய மாற்றிக்க வேண்டிய விஷயம் இந்த படத்தில் நிறையா இருக்குன்னா தென் ஹீ அக்செப்டட் அண்ட் ஹீ டெடிகேட்டட். நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயம், ஒரு ஸ்போர்ட்ஸை மையப்படுத்த ஒரு ஆக்ஷனான ஒரு எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க, மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், அதை மையப்படுத்தின ஒரு போர்ஷன் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காண்டி சூர்யா நிறைய ரெடியாக வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் நானும் ஒய்ஃபுமே ப்ரொடக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்களோட ஏகே பிரீமன் பிக்சர்ஸ்னு சொல்லி ஆரம்பித்தது. ஸோ அது ஆரம்பித்தோன்னே ஒரு கால் எடுத்தோம். கண்டிப்பாக ட்ரெயின் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. சூர்யாவையும் சரி, இதை சார்ந்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சூர்யாவுக்கு லான்ச்சுன்னு சொல்கிறோம், நிறைய விஷயம் பேசுகிறோம். அது கூட இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்னொரு 28 பசங்களும் இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சூர்யாவோட சேர்ந்து மொத்தம் ஒரு 28 பேர் இந்த படத்தில் வந்து நியூ ஃபேஸஸ் லான்ச் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது
எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஆக்ஷனை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் கொடுத்துருந்தாங்க ப்ரொடக்ஷனில். நானும் ஒய்ஃபும் அரேஞ்ச் பண்ணோம். ஷான் அவர் பேர். ஸோ அவரை வர வச்சு என் சேனலில் தங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம், 1 year and 2 months ஆல்மோஸ்ட் சூர்யாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக. சேம் திங் பசங்க நிறைய பேர், நான் சொன்ன எல்லா பசங்களுக்குமே அந்த ஃபைட்டு ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ப்ராக்டிஸில் தவிர, ஏன்னா அது வந்து ஒரு 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 படத்துக்காண்டி கற்றுக்கிட்டு சண்டை போடுறது வேறு, அதை நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறதுன்னு வேறு. ஏன்னா ஃபைட் மாஸ்டராகவே நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுனால அது டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் பண்ணுற எல்லா ஃபைட்லாம் டீட்டெயிலாக இருக்கணும். அது வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகணும் தான் ஃபைட்டே நம்ம எடுப்போம், நான் எடுப்பேன். இப்போ படமாகவே நானே பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப மெனக்கெட வேண்டியது இருந்துச்சு எனக்கு. அதனால் அப்படி ஒரு ட்ரெயினரை நான் கொண்டு வந்து தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்தேன். ட்ரைனிங் முடித்து ஆல்மோஸ்ட் அந்த ட்ரைனிங் முடிகிற செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட என்டையர் ஆக்ஷன் சீக்வன்ஸாக நானே டிசைன் பண்ணி என்னோட அசிஸ்டன்ஸ் டீமோடு சேர்ந்து டிசைன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை சூர்யாவும் சரி மற்ற பசங்க எல்லாரையுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வந்து ஒன்லி அந்த ஃபைட்டை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். பண்ண வச்சு ஒரு பாயிண்டில் எல்லா பசங்க ரெடி அப்படின்னு ஒன்று அதை நாங்கள் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த ஃபைட்டை லாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மெயின் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு டோர்னமெண்ட்டே படத்துக்குள்ளே ஒரு போர்ஷனே இருக்குது. ஸோ அந்த போர்ஷனை ஷூட் பண்ணணும். அது ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து டேரெக்டாக போய் நம்ம ஷூட் பண்ணாமல் பூஜை அன்றைக்கி வந்து அந்த ஏவிஎம்மில் ரியல் MMA ஆல் இண்டியாவில் கால் ஃபார் பண்ணி ரியல் MMA டோர்னமெண்ட்டே நாங்கள் கண்டக்ட் பண்ணோம், என் ப்ரொடக்ஷனில் பண்ணோம். அதை பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைட் பண்ண ரியல் ஃபைட்டர்ஸோட அந்த ரியல் ஃபுட்டேஜஸ் எல்லாருமே அவங்களோட பெர்மிஷன்ஸோட அதை ஷூட் பண்ணி ஒரு 7-10 கேமரா கிட்ட வச்சு ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக மல்டிபிள் ஆங்கிளில் ஷூட் பண்ணி, ஏன்னா ரியல் ஃபைட் நான் ஸ்டாப் ஃபைட் அது. ஸோ அந்த ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணிவிட்டு தென் சூர்யா அதை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பசங்களும் ரிங்கில் இறக்கிட்டு அவங்களோட ஃபைட் பண்ணோம். ஸோ அவங்க எல்லாத்தோட ஃபுட்டேஜ் ப்ளஸ் இதுவும் மிக்ஸ் பண்ணி கம்பைனாக எடிட் பண்ணும்போது எங்களுக்கு ஓவரால் பேக்கேஜாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஜேர்னி தேவைப்பட்டுச்சு எனக்கு. அது இப்படி தான் இது உருவாச்சு. சார், இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் படம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது? அந்த ஃபைட்லாம் வந்து ட்ரைன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த பீரியட்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒரு 1 year இருந்திருக்கு. அந்த 1 yearல ஃபஸ்ட் 6 months வந்துட்டு, ஏன்னா அப்போ தான் உடம்பெல்லாம் ரெடி ஆகணும், அதுக்கான டயட்டு அதுக்கான வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறப்போ அப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஒரு பெரிய சேலஞ்ச் அது. அதுலேருந்து நெக்ஸ்ட் 6 months நாங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்ல, அங்கேயே ஐ ஸ்டார்டட் லவ்விங் அந்த வேலையை. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் செட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். நான், விக்னேஷ், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஏற்கனவே இந்த சீக்வன்ஸ் என்னன்னு தெரியுன்றனால அங்கே செட்டில் வந்து வி ஸ்டார்டட் என்ஜாயிங் த மூமெண்ட். ஏன்னா அது போனால் திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அங்கே நடந்துக்கிறதும் மாஸ்டர் எங்களை ட்ரீட் பண்ணுறதும் எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறப்போ அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து மாசாக வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது நோட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, ஏதாவது எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஆக்ஷனில் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு போஸாக இருக்கட்டும், இல்லை கேமராக்கு ஃபேவர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் வர எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுக்குற பஞ்சோ அதில் கான்டாக்ட் இல்லாமல் எப்படி அதில் லேண்ட் பண்ணணும், எப்படி கீழே விழணும், இது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது சார் தான். பிகாஸ் எனக்கு இதை பற்றி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம அந்த 1 year கற்றுக்கிட்டது வெறும் MMA தான். அதை தாண்டி அதில் சண்டை போட நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சிலதாக சினிமாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்தது சார் தான். ஸோ சார்கிட்டேருந்து எனக்கு படத்தில் பார்க்குறதுங்க வந்து எனக்கு சார்கிட்டேருந்து வந்தது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அடுத்து வந்து ஸ்டார்டிங் வந்து சூர்யா அப்படின்ற மாதிரி தான் நேம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சூர்யா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சேதுபதி இது ஆல்ரெடி இது நிறைய பேர் பேசி விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது எப்படி சொல்ல தெரியல. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி உண்மை என்னென்னா உண்மை பேர் சூர்யா தான். அவர் பேரும் சூர்யா தான். எல்லாருமே அவங்களோட சொந்த பேரை தான் வெளியே சொல்லிக்குமே தவிர வேறு யார் பேரையும் இணைச்சிக்க விரும்ப மாட்டோம். ஸோ பேர் சூர்யான்றதுனால அவங்க வீட்லேயும் சரி எல்லோரும் பேசும்போது அந்த பேர் அவர் பேர் தானே, அதெல்லாம் போட்டு ஆகணுன்ற மாதிரி தான் போடப்பட்டது. அது இந்த மாதிரி ஒரு வெளியே பேசு பொருளாக மாறும்போது எஸ் ஆப்வியஸ்லி ஒரு சீனியரும் இருக்கார். ஸோ அவங்களுக்கும் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஃபீல் ஆன விஷயம்னா இது இப்படி மாறுதா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் தோணுனோன்னா சரி ஓகே வை டோன்ட் வி சேஞ்ச், ஏன்னா ஸ்டார்டிங் தானே. ஸோ அவங்க வீட்லேயும் ஓகே அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி மாற்றினோம். இதை வந்து யாரும்
வேறுமனே அது எப்படி சொல்கிறது, வேறுமனு சொல்ல முடியாது. அவர் பேர் அதான். இப்போ என் பேர் அரசகுமாரம். எங்கள் குலதெய்வமாக சொல்ல போனால் ஏழரசுன்னு சொல்லுவோம். எங்கள் டெம்பிள் ஊருக்கு வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசு கூப்பிட்டே இருப்பாங்க. நிறைய அரசு பேர் இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் எல்லாரையும் நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ அரசு இருக்குமோ நானும் ஒரு அரசு தான். ஸோ அந்த மாதிரி தான் சூர்யான்ற பேர் வந்ததுனால இப்படி ஆச்சு அது. ஏன்னா தே ஆல் ஃபைனலி அவங்களுக்கே அது மாற்றிக்கலான்றது அவங்க தான் ஓகேன்றது. அப்புறம் அவங்களும் மாற்றிக்கலான்னு தென் வி சேஞ்ச் இட். அதனால தட்ஸ் இட். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆக்டிங் பண்ணணும்னு ஆசையா, இல்லைன்னா வந்து இது சடனாக நீங்கள் சரி ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தீங்களா? ஆசைன்ற தாண்டி அதில் தான் நம்ம காலம், நம்ம வீட்டில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி ஊட்டி பழகிறவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சினிமாவை சுற்றியே இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நடிக்கணுன்ற ஆசை வருது. ஆனால் எப்படி பண்ணணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸோ இப்படி திடீர்னு ஒரு 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 கதவு லைஃப்பில் தட்டுறப்போ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டோம்னா அடுத்து ஒரு டோர் திறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் நான். சார், இப்போ வந்து மகனை வச்சு படம் வந்து பண்ணிட்டீங்க, அடுத்து அப்பா வச்சு படம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அது சரி, எதுவுமே நான் டிசைட் பண்ணல லைஃப்பில். லைக் ஒரு ஃபைட்டராக இருக்கும்போது ஒரு 12 இயர்ஸாக ஃபைட்டராக இருந்தேன். 12 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு மாஸ்டர் ஆனன்னு ஒரு கால் வந்தது. மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் வாட் நெக்ஸ்ட்னும் போது ஒரு டைரக்ஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து, அதனால தான் அது வந்து ஒரு ஜேர்னியில் நடக்கிறதா எல்லாமே. எதுவுமே பிளான்டு கிடையாது. அண்டு ப்ரொடியூசர் ஆகிறதும் பிளான்டு கிடையாது. ஏன்னா நான் நிறைய படம் பண்ணுறனால ஏன் படங்களும் சரி, இந்த படமும் என்னோடய படமும் அடுத்தவங்க படமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் என் ஒய்ஃபு நானும் ஸ்ட்ராங்காக எடுத்த முடிவு நாங்களே ப்ரொடியூசராக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் அது அந்த காலகட்டத்தில் அதுவாக நடக்கிறது தான். இப்போ ஒரு பையனை வச்சு பண்ண அடுத்த அது எனக்கு தெரியாது. மேபி காலத்தின் கட்டாயம் நடந்துச்சுன்னா அது நடக்கும். அதை நான் எதுவும் மைண்ட் பண்ணேன். இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். பட் எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை நான். சார், இப்போ வந்து ஹீரோ சாரை பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்து விக்னேஷ் சார், இவர் வந்து ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு சார், அவரை பற்றி? விக்கி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு வெல் நோன். பட் என்னென்னா அவருக்கு சரியான ஒரு இன்னும் அதாவது அந்த ஏஜ் குரூப்பில் அந்த ஏஜ் டைமில் விச் மீன்ஸ் காக்கா மட்டும் பண்ணுற ஏஜில் ஒரு கரெக்டான ஒரு படம் கிடச்சிது. நல்லா பண்ணாப்புல நல்ல ரெகக்னேஷன் விக்கி கிடச்சிது. அதுக்கடுத்து அப்பா பண்ணும்போது அதோட அடுத்த ஒரு ஒரு ஏஜ் இல்லையா, அந்த ஏஜ்லேயும் அந்த டைமில் வந்த படம் நல்ல படம். அதுக்கப்புறம் சமீப காலமாக விக்கியோட படங்கள் பெருசாக இன்னும் வரலையா, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கியா, அது நான் பெருசாக கேட்டுக்கூட மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு விக்கியே இருக்காப்புல, இந்த இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஏஜில் இருக்காப்புல இல்லையா. இந்த டைமில் விக்கிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது கூட நான் எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருக்கான். நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், கண்டிப்பாக ஒரு பேசப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ விஷ் இதிலிருந்து அவன் கேரியரை வந்து அவன் ஃபாலோ பண்ணி போனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டேரக்டர்லாம் ஒரு சில பேர் பார்த்தாலே இவங்க இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியும். அந்த மாதிரி சூர்யா சார் வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு ஆக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அது வந்து டெஸ்டினி. அது வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குற ஒருத்தர் சூர்யாவாக இருக்கட்டும், விக்கியாவே இருக்கட்டும், நானே கூட இருக்கலாம், நான் இந்த இடத்துக்கு போயிடுவேன், இல்லை இந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு நான் யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா என் கூட சக ப்ராக்டிஸ் பண்ணி என் கூட சேர்ந்த ஃபைட்டர்ஸ், என்னை கூட இன்னும் டேலண்ட் உள்ள ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் பாவம் அடிபட்டு அவங்களோட கெரியரே வந்து போய்ட்டு இன்னும் டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பார்க்குறேன். என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், என் கூட ஒர்க் பண்ணவங்க, எனக்கு சீனியராக இருக்கலாம். லைக் ஒரு காலத்தில் நானும் அட்மையர் பண்ணி அவங்களோட வேலையை நான் கற்றுக்கிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நான் அப்படி அவங்கள பார்த்தேன். நான் அந்த டைமில் பார்த்து பார்வைன்னா டெஃபினட்டாக இவங்களாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி ஆகிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் சுப்ராயன் சொல்லுவோம், இல்லை ஜூடோ ரத்ன மாஸ்டர் சொல்லுவோம், இல்லை ஒரு ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர், இந்த மாதிரி பேர்கள் நாங்கள் சொல்லிக்குவோம். கண்டிப்பாக இவர் அவர் இடத்துக்கு வருவார். ஆனால் அவங்களோட லைஃபே டேர்ன் ஆயிடுச்சு அப்படியே மாதிரி இன்னும் சகதான். ஸோ அதனால் லைஃப்பை வந்து எனக்கு நான் பார்த்த வகையில் ஹார்ட் ஒர்க், நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த அங்கீகாரம், அதுக்கு அந்த ரீச், அந்த இடம் வந்து அந்த உழைப்பு மட்டுமே கொடுக்கும். நம்பிக்கை வந்து உழைப்பில் வைக்கணும், வேறு எது பெருசாக. பட் தேல் ரீச் ஒன் பாயிண்ட். கண்டிப்பாக ஒரு ஹைக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என்ன லெவல் ஹை வருது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் டிசைட் பண்ண போகுது. அவங்க சூஸ் பண்ணுற கதைகள், இதுக்கப்புறம் அவங்களோட ஜர்னி, அது மட்டும் தான்.
தேங்க்யூ மாஸ்டர். இப்போ வந்து ட்ரைலரில் வந்து எமோஷன் ஆக்ஷன் எல்லாமே நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ எது உங்களுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது? எமோஷ்னலாக எல்லாம் ஃபைட் அந்த மாதிரி? இமோஷ்னல் அண்ட் டயலாக்ஸ் வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த இடத்த நாங்கள் தொடாதனால, நான் இது வரைக்கும் தொடாதனால, இந்த கதையில் அது இருக்கிறப்போ வந்துட்டு அதை டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேட் வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். விக்கியாக இருக்கட்டும், தேவதர்ஷினி மேமாக இருக்கட்டும், சம்பத் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஹரிஷத்துமன் அண்ணாவாக இருக்கட்டும், அபி நக்ஷத்ரா, இவங்க எல்லாருமே வந்து என்னை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தனால இட் வாஸ் பெட்டர் டு ரீச் தட் பாயிண்ட். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட்ஸ் அவர் சின்ன சைல்ட்ஹுட் நடிச்சிருக்கான் குட்டி குட்டி படங்கள். பட் இந்த படத்தில் வந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷனலான ஒரு படம். இட்ஸ் நாட் ஓன்லி ஆக்ஷன் ஃபிலிம். ஆக்ஷனை மீறி ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது, அண்ட் ஒரு 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 அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ஒரு பயங்கரமான எமோஷன் சீன்ஸ் இருக்குது, ஆல் மிக்ஸ்டு உள்ள. ஸோ இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல பெரிய பிளாட்ஃபார்ம் தான் சூர்யாவுக்கு. ஐ திங்க் நல்லா பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்லணும். ஓகே, இப்போ டேரக்டர் சாராக இருக்கட்டும், ஹீரோ சாராக இருக்கும், அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அந்த படத்தை பற்றி. இந்த படம் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, என்னோட அடுத்த கட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சினிமாவில் ஒருத்தன் வரானா அவனோட ஃபர்ஸ்ட் தாட் ஹீரோ ஆகணும். ஸோ ஒரு ஹீரோ ஆகணும்னா ஆக்ஷன் ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆக்ஷன் உனக்கு ரொம்ப முக்கியம்ன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இது தேவை சினிமாவுக்கு. எனக்கு என்னென்னா நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா சினிமாவில் எப்படி இருக்கணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஆக்ஷன் ரொம்ப முக்கியம், இதுவும் ஒரு பார்ட். சினிமா ஒரு நடிகனுக்கு இதுவும் ஒரு பார்ட்டுன்ட்டு எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் மேபி இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னும் படம் பண்ணும்போது எனக்கு ஈஸியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் கூட வந்து நிறைய கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக தேவதர்ஷினி மேம் தான். அவங்க வந்து எப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், பயங்கரமாக நடிப்பாங்க. ஸோ அந்த நர்வஸ் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் டைம் போகும்போது, ஐயோ இவங்க கூட நடிக்க போகிறோமா, ஸ்பாட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நமக்குலாம் டைலாகெல்லாம் நமக்கு டைம் எடுக்கும், டைலாக் கொடுத்தாலே டைம் எடுக்கும். ஸோ அவங்க டப்புன்னு நடிப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா இப்படி பண்ண போகிறேன்னு தெரியலையேன்ட்டு. அவங்க நடிச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து பேசினாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, அவங்க ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியே இருக்குது. அவங்க வந்து நான் நினைக்கிறத சொல்கிறாங்க, இது வேறு என்ன இப்படி பண்ணிட்டேன், டப்பிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலடா, ஐயோ என்ன நான் பண்ண போகிறேன்னு தெரியல. அது நம்மளுக்குள்ளே ஒன்று ஓடலை, ஒன்று நம்ம பண்ணிவிடுவோம், அதை டப்பிங்கில் எப்படி. அப்போ தான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆச்சு. ஓகே மேம் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எங்கள் எல்லாரையும் ஒன்றா செட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்தோமா வேலையை முடித்தோமா போனோமானே இருக்காது. அவங்க என்னமோ கேரக்டருக்குள்ளே வந்துட்டு நாங்கள்லாம் இந்த கேரக்டர் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஒரு ஜோனுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த சீனில் இருக்கனா எங்களையும் ரெடி பண்ணுவாங்க. அது எங்களுக்கே தெரியாது எங்களை அவங்க ரெடி பண்ணுறாங்கன்றது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ரொம்ப கோஆர்டினேஷனாக இருப்பாங்க. பயங்கரமான ஆர்டிஸ்ட். See, like I would like to thank all my cast and crew எல்லாருக்குமே. எனக்கு வந்து ரைட்டிங்லாம் முடிக்கும்போது கதை எழுதிட்டேன், கேரக்டர்லாம் எழுதி முடிச்சிட்டேன். தென் இப்போது படம் முடித்து நானும் மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர் இல்லையா, அவங்களும் ராஜலக்ஷ்மி எங்கள் உட்காந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது, ஓ இவ்வளோ பேர் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அந்த படத்தில்ன்ற ஒரு விஷயம் வந்தது. அண்ட் எஸ்பெஷலி வரலக்ஷ்மி மேம் பற்றி பர்டிகுலராக சொல்லி ஆகணும். ஷி டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் சம்பத் சார், ஆல்வேஸ் சம்பத் சார் இஸ் த பெஸ்ட். அண்ட் நிறைய பேர் தேவதர்ஷினி மேம் பற்றி சொன்னால், அண்ட் தேவதர்ஷினி மேம் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். ரீசன் என்னென்னா, நிறைய நியூ பாய்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் நியூ காஸ்டிங் இருக்காங்க. ஸோ அந்த நியூ இருக்கும்போது சீனியர் ஒரு வெல் நோன் ஆக்ட்ரஸஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த பசங்க கூட இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எதனா ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நர்வஸ் இருக்கலாம், அவங்கள்ட்ட எப்படி பேசலாமா, இப்படி பேசுறதுலாம் இருக்கும். அதை பிரேக் பண்ணது அவங்க. அதை பிரேக் பண்ணி நிறைய கம்ஃபர்ட் கொடுத்தாங்க பசங்களுக்கு ஆகட்டும், அந்த கேர்ள்ஸுக்கு ஆகட்டும், நிறைய ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வரும்போது டெஃபினட்லி ஷீ டிட் ஹர் பெஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இது லாட் ஆஃப் பீப்பிள்ஸ் லைக் ஹரிஷுத்தமன் இருக்கார், முத்துக்குமார் இருக்கார், நிறைய பேர், இவர் அஜய் கோஷ் இருக்கார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் லைக் வெல்ராஜ் சார் ஆகட்டும், டிஓபி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபி இன் இந்தியா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது ஒரு நியூ பசங்களை வச்சு பண்ணுறாரு மாஸ்டர், சின்ன பசங்களை வச்சு அட்டம் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அவரோட ஃபுல் எஃபர்ட் இது ஒரு பெரிய படமாக ட்ரீட் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவுட்புட் தான் கொடுத்துருக்காரு.
சாம்சியஸ் மியூசிக் ஆகட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரம் வேதா அவரோட பிஜிஎம் அண்ட் கைதி. அண்டு அந்த வரிசையில் பார்க்கும்போது எனக்கு என் படமும் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஸோ படம் பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்தோம். அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே படம். அண்ட் ஸோ எஸ் ஆப்வியஸ்லி பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருமே அனதர்ஸ் ஃபைட் மாஸ்டர். ஸோ எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர்லி எல்லாரோட ஜாபுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டாக படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜூலை 4th வந்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அண்ட் டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஆக்ஷன், ட்ராமா, எமோஷனல், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ப்ளீஸ் டூ யுவர் சப்போர்ட்ஸ். தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். ஜூலை 4th. தேங்க்யூ.